வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்டிப்பாக தலைப்பை பார்த்தவுடன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னடா மீண்டும் தேசிய தலைவர் இயக்கம் என்கின்ற செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்களே என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இது சற்று வித்தியாசமான செய்தியாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். தற்பொழுது இலங்கை காவல்துறையின் சார்பிலும் அதுபோல இலங்கையின் புலனாய்வுத்துறை சார்பிலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கு என்னவென்றால், மீண்டும் இயக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக வல்வெட்டி துறையிலிருந்து அந்த செயல்பாடுகள் ஆரம்பிக்க இருக்கிறது என்ற செய்தியோடு அந்த வழக்கை அவர்கள் கொண்டு போய் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நீதிமன்றம் அந்த வழக்கிற்கான சாராம்சங்கள் என்ன என்பதை மையப்படுத்திய செய்திகள் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று நீதிமன்றம் அதற்கான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. காவல்துறை எதற்காக அப்படி ஒரு வழக்கை பதிவு செய்தது? அதில் என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது? இவைகளை மையப்படுத்திய செய்தியை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த தலைப்பு எதற்காக வைக்கப்பட்டது என்கின்ற அந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வல்வெட்டி துறையில் தலைவருடைய வீடு இருக்கிறது. அந்த வீடு ஒட்டுமொத்தமாக இடிபாடுகளுக்குள் சிக்கி ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்ட கதைகள் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அடையாளமாக சுவர்கள் இருக்கின்றன. அந்த சுவர்கள் தான் இதுதான் தலைவருடைய வீடு என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது. தற்பொழுது தலைவருடைய சகோதரி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் வல்வெட்டித்துறை நகர சபைக்கு. என்ன மனுவை தாக்கல் செய்திருந்தார் என்றால், இது எங்களுடைய பூர்வீகமான வீடு, குறிப்பாக இது என்னுடைய பேரிலே இந்த நிலம் இருக்கிறது. எனவே இங்கு நான் ஒரு கட்டடம் கட்டுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றேன். நான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னுடைய வீடு கட்டக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஆனந்தராஜ் என்பவர் பார்ப்பார் என்று அவர்கள் நகரசபையிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். உடனே நகரசபையை சார்ந்தவர்கள் இது குறித்து ஆய்வு செய்து அதற்கான அனுமதியை வழங்குவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். அப்பொழுது அங்கு சில செய்திகள் பேசப்படுகின்றன. அது என்ன செய்திகள் என்றால், ஒரு ஆவண காப்பகம் போல அந்த இடத்தை நாங்கள் வடிவமைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று தலைவருடைய சகோதரி குறிப்பிட்டார் என்பதன் அடிப்படையில் அந்த இடத்தை ஒரு ஆவண காப்பகமாக வைப்பதற்கான முயற்சிகளை வல்வெட்டித்துறை நகரசபை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறது. இந்த சூழலில் அந்த ஆனந்தராஜ் என்பவரை மையப்படுத்தி அவருடைய வங்கி கணக்கில் வெளிநாடுகளில் இருந்து 18 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் அங்கு வந்து கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த ஆவணக்கிடங்கை அல்லது ஆவண காப்பகத்தை உருவாக்குவதற்கு எங்களால் கொடுக்கப்படுகின்ற நன்கொடை என்கின்ற அடிப்படையில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் 15 லட்சம் ரூபாயை அவருக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது காவல்துறை இதை உன்னிப்பாக கவனித்திருக்கிறது. அந்த கவனத்தின் வெளிப்பாடாக காவல்துறை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு சேர்க்கிறது. அந்த வழக்கில் காவல்துறை குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்ன? காவல்துறை என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், 2009 அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இயக்கத்தை மீண்டும் உருவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு ஆனந்தராஜ் களம் அமைத்திருக்கிறார். இவருக்கு வெளிநாட்டிலிருந்து 15 லட்சம் ரூபாய் வந்திருக்கிறது. இது எப்படி வந்தது, யாரிடம் இருந்து வந்தது என்கின்ற கேள்விகளுக்கு அவர் விடை அளிக்க வேண்டும். அதுபோல அந்த ஆவண காப்பகத்தில் பல அந்த இயக்கத்தை சார்ந்த பதிவுகள் இருக்கும் என்றும் தலைவருடைய சிலை இருக்கும் என்றும் செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் மீண்டும் இயக்கத்தை தொடங்குவதற்கு இவர்கள் இங்கு பிள்ளையார் சுழி இடுகிறார்கள் என்பதாகத்தான் காவல்துறையால் கணிக்க முடிகிறது. எனவே காவல்துறையின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் அந்த இடத்தில்
ஆவண காப்பகம் அமைப்பதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஆனந்தராஜ் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி இந்த 15,000 ரூபாய் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடித்து அதற்கான களங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த வழக்கை மையப்படுத்தி நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி இதுதான். இயக்கத்தை மீண்டும் உருவாக்கம் செய்வதற்கு தலைவரின் பெயரோடு இவர்கள் களம் இறங்கியிருக்கிறார்கள். எனவே நீதிமன்றம் அல்லது புலனாய்வுத்துறை இந்த விடயத்தில் அதிதீவிர கவனம் செலுத்தி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதனை மையப்படுத்திதான் நான் இந்த தலைப்புகளோடு இந்த காணொளிக்குள் வந்திருக்கின்றேன். இது தொடர்ச்சியாக பல காலங்களாக சொல்லப்படுகின்ற செய்தி. இலங்கை ஆட்சியாளர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் எந்த செயல்பாடுகளோடு இந்த ஆட்சி களத்தில் பயணித்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து மீண்டும் இயக்கம் உருவாக்கும் என்கின்ற செய்தியை சுமார் 17 வருடங்களாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்தே அவர்களுடைய அரசியல் களம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. உண்மையிலே இயக்கம் உருவாவதற்கான களம் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் நாம் சென்றால் அவை இல்லை என்பது அழுத்தமான பதிவு. அப்படி ஒரு சூழல் இனி அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதும் நிஜம். ஆனால் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதற்காக தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை பதிவிடுகிறார்கள்? இது எழும்பியிருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கான விடைகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு கிடைத்த செய்திகள் 2 தான். ஒன்று, வல்வெட்டித்துறையில் தலைவருடைய வீட்டை மையப்படுத்தி எந்த கட்டிடமும் வந்துவிடக் கூடாது என்பதில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே அதற்கு என்ன காரணம் சொல்லி தடுக்க முடியும் என்பதற்காக அவர்கள் திட்டமிட்டு எடுத்திருக்கக்கூடிய ஒரு களமும் ஒரு தடுப்பு அரணம், அதற்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு நகர்வு தான் இந்த நீதிமன்றத்தை தேடிய நகர்வு. வல்வெட்டித்துறை நகர சபையை பொறுத்த மட்டில் தலைவருடைய சகோதரி கேட்டதற்கு இணங்க அந்த இடத்தை செயல்படுத்துவதற்கான களத்தை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் இப்பொழுது காவல்துறை வேறொரு கோணத்தில் இதை எடுத்துக்கொண்டு செல்கிறது என்பதையும் நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.